உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம மீன ராசியை பத்தி பேசுறோம். அந்த மீன ராசியுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை, இதை விட முக்கியமானது என்னன்னா அவங்களுக்கு கூடாத ராசிகள். அதாவது அவங்களுக்கு கெட்டவங்க, இப்ப நல்லவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, கெட்டவங்க யாரார் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தெரிஞ்சுட்டா தான் அந்த கெட்டவங்க கிட்ட இருந்து, அந்த துரோகி கிட்ட இருந்து, நம்மளை குளிர் குண்டி தள்ளுறவங்க கிட்ட இருந்து நாம தப்பித்து பிழைக்க முடியும். அப்போ எந்த ராசிகள்னால நாம பாதிக்கப்படுறோம், எந்த ராசிகள்னால நாம ஏமாற்றப்படுறோம், எந்த ராசிகள்னால நம்ம துரோகத்துக்கு உள்ளாகிறோம், இதை பத்தி நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. அப்போ மீன ராசி அப்படிங்கிறது குருவுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி. அப்போ தேவாதி தேவர்களுக்கு எல்லாமே குரு பகவான், அந்த குருடைய ஆதிக்கம் பெற்றவங்க தான் மீன ராசி. அப்ப இந்த மீன ராசியில பிறந்தவங்களாப்பட்டது தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள், தெய்வத்தை வழிபடுவதில் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, ஆன்மீகத்திலுமே ரொம்பவுமே திருப்தியா இருப்பாங்க, அவங்க தெய்வத்துக்கு தொண்டு செய்வதிலுமே ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில தான் பிறருக்கு கெடுதலை செய்வார்களா அப்படின்னா அவங்க மனசளவுல கண்டிப்பாக செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அவங்க யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டாங்க, வஞ்சனை தெரியாது, கெட்டது செய்ய தெரியாது. ஆனா அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது அடுத்தவர்கள்னால இவங்க துரோகத்துக்கு ஆளாகி, பல சோதனைகளுக்கு ஆளாகி, பல பிரச்சனைகளுக்கும் ஆளாகிறாங்க. இவங்க ஒருத்தர்கிட்ட நம்பி ஒரு பணத்தை கொடுக்குறாங்க, அவங்க 1 மாசத்துல கொடுக்குறாங்க, இல்ல 2 மாசத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குறாங்கன்னா அந்த 1 மாசம் கழிச்சு அந்த பணம் வராது, 2 மாசம் கழிச்சு அந்த பணம் வராது. அப்ப அந்த பணம் வாங்கினவங்க இவங்களுக்கு கொடுக்கறதாக இல்லை. அப்ப இவங்க போய் கேட்கலாம் இல்லையா, இவங்களுக்கு கேட்கறக்கே அந்த மனசு வராது. கண்டிப்பாங்க மீனராசியில பிறந்தவங்க கொடுத்துட்டு அவங்க கிட்ட போய் அதிகாரமா கேட்கணும், நாம கொடுத்த பணத்தை அவங்க கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கா போய் கேட்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு நீதிமாடு தான். அது போக பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்குன்னு கொஞ்சம் சொகுசு வேணும், கண்டிப்பாக அந்த சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்க. காரு, பங்களா, வீடு, நல்ல சொகுசான வாழ்க்கை, இதை ஆசைப்படுவாங்க. இது போக பாத்தீங்கன்னா இவங்களை நாடி வர்றவங்களுக்கு இவங்க என்னைக்குமே இல்லைன்னு சொன்னதில்லை. அப்ப தன்கிட்ட எவ்வளவு வசதி இருந்துட்டாலுமே தான் பார்க்க போனா ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறோம், நம்மளை யாரும் பார்க்க கூடாது, நம்ம யாருக்கும் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை. இவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் இறங்கி போய் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய கஷ்டத்தை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்வதில் வல்லவர்கள். அப்ப இவங்களுக்கு வசதி இருந்தா தான் செய்வாங்களா, வசதி இல்லைன்னா அவங்ககிட்ட வசதி இல்லாம இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வதில் கண்டிப்பா ரொம்ப திருப்தியானவங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு வேலை செய்யறாங்க, ஒரு பிசினஸே பண்றாங்க, ரொம்ப நீட்டா ஜென்ட்லா போவாங்க. அது போக இவங்க சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க. அது போக காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருப்பாங்க, இல்ல ஒரு டீச்சரா இருப்பாங்க, இல்ல ஒரு காலேஜ் நடத்துவாங்க. இந்த மாதிரி விஷயத்துல இவங்க இருப்பாங்க. அப்ப அந்த காலேஜ் நடத்துறதுனாலயோ இவங்க ப்ரொஃபஸரா இருக்கிறதுனாலயோ எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ பழிகள், எவ்வளவோ வீண் பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் வரும். அது எல்லாமே பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. தன்னுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை அவங்க அடையணும், அப்ப நாம நினைச்சதை சாதிக்கணும், அந்த விஷயத்துல இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில இதுல சிலர் ஆகப்பட்டது பெண்கள் வழியில போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், பெண்ணால் கெடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும்.
அப்ப இவங்க சும்மா இருந்தா கூட ஒரு பெண்ணுனால அந்த பெண்ணுடைய தூண்டுதலால் இவங்க பார்க்க போனா தவறான பாதையில போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. அப்ப அந்த பெண் இச்சை, அப்ப அந்த பெண்ணால இவங்களுடைய சொத்து சுகம் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. இவங்களுடைய தரம், தகுதி, அந்தஸ்து இதெல்லாமே ஃபால்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இவங்களுடைய மனைவியை இவங்க நல்லபடியாக பாதுகாக்காமல் அவங்க தவறான வழியில போனதுனால அந்த பெண் பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த மனைவிக்கு பார்க்க கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காமல், அந்த அந்தஸ்தை கொடுக்காமல், வீட்டுல அந்த பொறுப்பை கொடுக்காமல், வீட்டுக்கு இவங்க திருப்தியா இருக்காமல் அந்த மனைவிக்கும் இதனால சில தொந்தரவுகள் உருவாகும். இதனால மக்களும் பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்குது. அப்படி நடந்து அதுக்கப்புறமாப்பட்ட அதுல இருந்து தப்பிச்சு எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறம் தனக்கு மனைவிதான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப மீனராசியில பிறந்தவங்களுக்கு ஆப்பட்டது கண்டிப்பாக அங்கே சுக்கிரன் உச்ச பலம் பெறுவதால், கண்டிப்பாக புதன் நீச்சமாவதால் உங்களுக்கு புத்தி குறைஞ்சிரும், புத்தி மழுங்கிரும். உங்களுக்கு பார்க்கணும் ஒரு சில நேரங்கள்ல அந்த புத்தி வேலை செய்யாது. அப்ப அந்த சுக்கிரன் உச்சபலம் அடைவதால் அந்த பெண் ஆசையினால நீங்க பார்க்க போனா வழி தடுமாறி போயிடுறீங்க. அதனால மீனராசி பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பெண்கள் விஷயத்துல. அப்படி இந்த பெண்கள் விஷயத்துல ஏமாந்தால் உங்க வாழ்க்கையில நீங்க சறுக்கி விழுந்துருவீங்க. நல்ல குடும்பம் கண்டிப்பாக தாறுமாறாக சித்திரவதைப்படும். இதை மனசுல வச்சுக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஜென்டில்மேன், உங்களுடைய குணாதிசயங்கள் நல்லா இருக்குது, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மனசு ஆண்டவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். இந்த மாதிரி மனசு உள்ளவங்க, இந்த மாதிரி ஜென்டிலா இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் பாதிக்கப்பட்டுறீங்க. இது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நீ நடந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஆகாத ராசி. அது இந்த ராசிக்காரங்கனாலதான் நான் பாதிக்கப்பட்டேன், இந்த ராசியினாலதான் நான் பார்க்க போனா எல்லாத்தையுமே இழந்தேன், இந்த ராசியினாலதான் எனக்கு லாஸ் ஆச்சு, எனக்கு பிஸ்னஸ் போச்சு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா அது சிம்ம ராசி. அது போக துலாம் ராசி. இந்த 2 ராசியினால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. தயவு செய்து சிம்ம ராசிக்காரங்களோ துலாம் ராசிக்காரங்களோ என்ன சங்கடப்படாதீங்க. உங்களை வேணும்னே சொல்லல, நீங்களும் வேணும்னே அவங்களுக்கு துரோகம் செய்யல. உங்களுக்கு அந்த சூட்சமம் உருவாகிறது. இப்போ அந்த மீன ராசிக்கு அவங்களோட நீங்க இணைந்தால், நீங்க அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட சில நேரங்களில் உங்களை அறியாமலேயே கண்டிப்பாக நீங்க அவங்களுக்கு கெட்டவங்களை ஆயிடுறீங்க, நீங்க அவங்களுக்கு துரோகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அப்ப இவ்வளவு நாள் நண்பனா பழகிட்டு இருக்கிற, ரொம்ப நட்பு நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே உங்களை அறியாமலேயே அவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் கெடுதல் உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றதோ, நீங்க 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்றதோ, நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த பிசினஸ்ல ஒரு முக்கிய பொறுப்புல இவங்களை உட்கார வைக்கிறதோ, இல்ல ஒரு மேனேஜர் போஸ்ட் கொடுக்கறதோ, அப்ப இந்த பிசினஸ் நீ பார்த்துக்கொண்டு பொறுப்பு கொடுக்கறதோ, இது எல்லாமே கண்டிப்பாக மீனராசிக்காரங்கள் அவாய்ட் பண்ணுவது நல்ல விஷயம். இப்ப நீங்க ஃபாரின் இருக்கிறீங்க மீனராசிக்காரங்க, உங்களுடைய இடமாகப்பட்டது இந்தியாவில் இருக்குது. அப்ப அந்த இடத்தை விற்கிறக்கோ அந்த இடத்தை பராமரிப்பதற்கோ துலாம் ராசிக்காரங்களையோ இல்ல சிம்ம ராசிக்காரங்களையோ கண்டிப்பாக நீங்க பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னா அவங்கனால கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த ஒரு திருப்தி கிடைக்காது, நஷ்டமாகும், ஏமாற்றமாகும், துரோகத்தை சந்திப்பீங்க. இதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க அந்த சிம்ம ராசியிலையோ இல்ல துலாம் ராசியிலையோ ஒரு மாப்பிள்ளை இருந்தா உங்க பொண்ணை கொடுக்கறதோ இல்ல அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கிறதோ இது சரி வருமா அப்படின்னா கண்டிப்பாக சரி வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்கோசரம் கொடுக்குறோம்?
அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு குழந்தைகளை பெற்று தன்னுடைய கணவரோடு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு திருப்தியாக வாழணும் அப்படிங்கிறக்கோசம் கொடுக்குறோம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு கொடுத்தால் அந்த மாதிரியான திருப்தி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துல பிரச்சனை வந்துடும், சோதனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டிய சூழல் உருவாகும். ஒரு டைம் 2 டைம் பேசி தீர்ப்பீங்க, அது திருப்தியா இருக்காது. அப்ப உங்க பொண்ணு வாழா வெட்டியா வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்ப இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால தயவு செய்து மீனராசிக்காரங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்களோடையோ துலாம் ராசியில் பிறந்தவங்களோடையோ இந்த மாதிரி நட்புங்கிறது வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து சிம்ம ராசிக்காரங்களோ துலாம் ராசிக்காரங்களோ என்னை தப்பா நினைக்காதுங்க. உங்களுடைய ராசிக்கும் அவங்க ராசியும் தான் பாதகம். அதனால ஒரு ராசிக்கு எந்த ராசி பாதகம், எந்த ராசியினால கெடுதல் நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதியா இருக்குது. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுவதே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான். அப்ப அந்த என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசைநாதன் எங்க இருக்கிறாங்க, புத்திநாதன் எங்க இருக்கிறாங்க, அவங்க ஆட்சியா இருக்கிறாங்களா, உச்சமா இருக்கிறாங்களா, நீச்சமா இருக்கிறாங்களா, பகையா இருக்கிறாங்களா, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்க ஜாதகம் பார்க்கணுங்கிறது விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.